அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று ஒரு குட்டி கதை. 1944 இரண்டாம் உலகப் போர் நடக்கும்போது ஜப்பானுடைய தீவுக்கு மேலே அமெரிக்காவுடைய விமானம் பறந்துட்டு இருந்தது. அப்போ அந்த தீவில் இருந்த வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஜப்பானியர்கள் அந்த அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்தினாங்க. அதுலேருந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9 பேரும் அந்த கடலில் விழுந்துட்டாங்க. அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அதில் ஒரே ஒரு வீரர் மட்டும் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு ஓட அங்கே உடஞ்சி விழுந்திருந்த விமானத்துக்குள்ளே இருந்த படகு அதன் மூலிமா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டார். மீதி 8 வீரர்கள். ஜப்பானில் போரின் காரணமாக கடும் பஞ்சம், பசி இங்கே கொண்டு போன 8 வீரர்களையும் கைகளை கட்டி போட்டு அவர்களுடைய தலை, அவர்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே உணவாக அந்த இறைச்சியை உணவாக அவங்க சாப்பிட்டாங்க. அது நரமாமிசம் சாப்பிடக்கூடியவங்க அந்த ஒரு இது. ஏன்னா உணவு இல்லாத பஞ்சம். அதன் பிறகு ஜப்பான் தோல்வி அடைந்தது. அதன் பிறகு அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 வீரர்களை காணும் இல்லைங்களா, அதனால் அந்த தீவுக்கு அந்த 9 வீரர்களை தேடி வரும்போது அங்கே இருக்கவங்களை எல்லாருமே பிடிக்கிறாங்க. அதில் பிடிச்சதில் 30 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. மீதி இருந்த வீரர்களை பிடிச்சி எங்களுடைய அமெரிக்க வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜப்பானிய வீரர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க நாங்கள் சாப்பிட்டுட்டோன்னு சொல்கிறாங்க. ஆக அவங்க மேலே கேஸ் போடலான்னு பார்த்தீங்கன்னா, நரமாமிசம் உண்பவர்கள் மீது வழக்கே கிடையாது, கேஸே கிடையாது. எந்த பிரிவில் குற்றப்பிரிவு கொடுக்குறதுனே இல்லை. ஆனால் அவங்கள தண்டிச்சாகணும். என்ன பண்ணான்னு சொல்லி நினைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர்களுடைய சடலம் அவமதிக்கப்பட்டால் அதுக்கு வழக்கு உண்டு. அதனால் அவர்களுடைய உடல், பிடிப்பட்ட வீரர்களுடைய உடல் அவமதிக்கப்பட்டிருக்கு. உறுப்புகள் வெட்டப்பட்டு அது இதுவாகி சாப்பிட்ருக்காங்க இல்லையா. அப்போனா முழு உடலாக அவங்கள புதைக்கலை, எதுவுமே பண்ணலை. அந்த குற்றப்பிரிவை வச்சு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜப்பானிய வீரர்களை கைது பண்ணாங்க. அந்த ஒரே ஒரு வீரர் தப்பிச்சு போனார் இல்லையா, அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50 ஆண்டுகள் கழித்து அவர் அங்கேயே இருந்து செனட் ஆகி அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய அதிபர் ஆன உடனே அந்த தீவை தேடி வர்றார். அந்த தீவை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது கண் கலங்குறாரு. ஏன்னா 8 வீரர்கள் அங்கே மாட்டிட்டு இறந்து போயிட்டாங்க இல்லையா, இவர் மட்டும்தானே தப்பிச்சார். அப்பொழுது அவர் கூறும் வார்த்தை, அதாவது நம்மை படைத்த ஒரு சக்தியோ ஒரு இறைவனும் அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரை அரசியலில் ஒரு அரசனாக்கி பார்ப்பதும் அவனை அன்றே கொல்வதும் எல்லாருடைய விதி அப்படின்ற மாதிரி. ஏன்னா அன்றைக்கி மாட்டியிருந்தானே அவருடைய கதை முடிஞ்சிருக்கும் இல்லையா. ஆக அரியணையில் ஏற்றி பார்ப்பதும் அன்றே கொள்வதும் அந்த கடவுளுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில கண்ணீர் துளிகளை சிந்திட்டு கடந்து போனார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் புஷ். நன்றி.